தென்காசியில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏராளமான மக்கள் தங்கள் வீடுகளை இழந்து நிற்கும் நிலை உருவாகியுள்ளது. நெல்லை மாவட்டம் தென்காசி பகுதியில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழையால் ஏராளமான வீடுகள் இடிந்தன. வீடுகளை இழந்த பொதுமக்கள் சாலைகளில் தங்கி நிற்கும் அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது. மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் இல்லாததால் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ள மக்கள் இதுவரை எந்த அதிகாரிகளும் தங்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்க முன்வரவில்லை என்று குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர். சாஸ்தாவங்களுக்கு வடபக்கத்தில் ஒரு 25 குடும்பங்கள் இருக்குது. இதுவரை இப்போ பெஞ்ச மழையில் 4-5 வீடுகள்லாம் இடிஞ்சு போச்சு. இங்கே தொற்று நோய் பரவக்கூடிய அபாயம் நிறைய இருக்குது. வீட்டை சுற்றி போகிற தண்ணியாக தான் இருக்குது. இங்கே உள்ள கமிஷனர்கிட்டலாம் பார்த்து பேசி மனு கொடுத்து பார்த்தோம். சேர்மனே நேராக பார்த்து மனு கொடுத்து பார்த்தோம். நாங்களும் அரசியல் கட்சி மூலியமாக போராட்டங்கள் பண்ணி பார்த்துட்டோம். ஒன்றும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. நாங்கள் இதை எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே செய்து தரலைன்னா நாங்கள் இந்த மக்களை திரட்டி ஏதோ ஒரு கட்சி மூலியமாக நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தலாம்னு இருக்கோம். நெல்லை மாவட்டம் தென்காசி அருகே உள்ள தொட்டியான்குளம் கால்வாய் கரைகள் உடைந்து விவசாய நிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கடந்த ஒரு வாரத்திற்கும் மேல் அங்கு கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. பாவூர் சத்திரம், நாகல்குளம் மறுகால் பாய்ந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக தம்பத்து குளத்திற்கும் தொட்டியான் குளத்திற்கும் செல்லும் கால்வாய் கரைகளில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து சுமார் 500 ஏக்கர் விவசாய நிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளதால் பயிர்கள் சேதமடைந்துள்ளன.